எடுடெக் ஸ்டார்ட் அப்ஸ், அதாவது எஜுகேஷனில் ஒரு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கிற விதம் தான் எடுடெக் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபீல்டில் என்னதான் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே இந்த ஃபீல்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ உள்ள எஜுகேஷன் சிஸ்டத்தையும் பாருங்கள், டெக்னாலஜியும் பாருங்கள், எவ்வளோ மாற்றங்கள் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்களே கவனிக்கலாம். கொஞ்சம் நீங்களே சிந்திச்சு பாருங்கள். இப்போ உள்ள எஜுகேஷன் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னுமே பிளாக் போர்டில் டீச் பண்ணுறது, பென் அண்ட் பேப்பரில் எடுத்து எழுதக்கூடிய அந்த டெக்னாலஜி தான் நாம் இன்னுமே பயன்படுத்திட்டு வரோம் எஜுகேஷன் சிஸ்டத்தில். அதுவே நீங்கள் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வேரி ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு எம்பையரையே பில்ட் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜியில். நீங்கள் ஒவ்வொரு டெக்னாலஜியாக ஒரு லைஃப்பில் நீங்கள் அடாப்ட் பண்ணுற மாதிரி டெக்னாலஜியாக உருவாக்கிட்டே வராங்க. அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தில் மட்டும் ஏன் உருவாக்கலை, இதை நீங்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேணும். அப்படின்னா தான் நீங்கள் எடுடெக் ஸ்டார்ட் அப்பை பற்றியே நல்லா தெரிஞ்சிக்க முடியும். ஏன் இந்த மாற்றம் அப்படிங்கிறது எஜுகேஷன் சிஸ்டத்தில் மாறலை, டெக்னாலஜியில் மாறியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு எம்ப்ளாயை க்ரியேட் பண்ணுறது தான் எஜுகேஷன் சிஸ்டமாக இன்ன வரைக்குமே இருந்துட்டு வருது. அதுவே ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட், க்ரியேட்டிவிட்டி, இனோவேஷனை அவங்க வளர்த்துக்கிட்டு ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்குங்க. இதுதான் இந்த ஃபீல்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸே. எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எந்த மாதிரியான சப்போர்ட்ஸை கொடுக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இதில் பயன்படுத்துகிறது மூலமாக எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் எவால்வ் ஆகியிருக்கா இல்லையா, இல்லைனா இதை எப்படி எவால்வ் படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் இந்த எஜுகேஷன் டெக்கில் மார்க்கெட் கேப் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2025 8 பில்லியனாக இருந்திருக்கு. இப்போ 2030 பார்த்தீங்கன்னா இது 30 பில்லியனாக மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமே 280 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எடுடெக் பிளாட்ஃபார்மில் எஜுகேஷனை கற்றுக்கிடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீட், யூபிஎஸ்சி இந்த மாதிரியான பெரிய பெரிய தேர்வுகளுக்கும் இந்த எடுடெக் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி அவங்க தேர்வை எதிர்நோக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. குளோபல் வைஸ் இந்த மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 300 பில்லியனுக்கு மேலே இந்த ஸ்டார்ட் அப் ஃபீல்டில் இது எவால்வ் ஆகும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பைஜூஸ் அவங்களுடைய கம்பெனியை இழுத்து மூடுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கும் போகும்போது இந்த சப்ஜெக்டில் நீ வீக்காக இருக்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு ப்ரெஷராக க்ரியேட் பண்ணுறாங்க. அதை அவங்க பேரண்ட்ஸுக்குமே எடுத்து சொல்கிறது மூலமாக ப்ரெஷர் பேரண்ட்ஸுக்குமே க்ரியேட் ஆகுது. இதை அவங்க ரெகுலராக பண்ணுறது மூலமாக அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை அவங்க நிறையாவே ஹையர் பண்ணுறாங்க. அவங்க நீட் கோச்சிங், யூபிஎஸ்சி கோச்சிங் கொடுக்கறதுக்காக ஹையர் பண்ணுறாங்க. இது ஒரு மெயினான ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறது. எப்படி க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால, நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து ஹையர் பண்ணுறது இருக்கிறதுனால, நிறையா ஸ்டேட்ஸ்லேருந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த பிளேஸ் அப்படிங்கிறது பற்றாக்குறையாக ஏற்படுது. இதை அவங்க உடனடியாக விரிவாக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஈடுபடுறது போது நிதி பற்றாக்குறை ஏற்படுது. இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதி அறிக்கையை அவங்க மாதத்திற்கு வருடத்திற்கு வெளியிடாமையே தாமதிக்கிறது தான் இரண்டாவது ப்ராப்ளமாக பைஜூஸ் கீழே விடுறதுக்கு எடுத்துக்கிடப்படுது. மூன்றாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்களுக்கு அவங்க எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அவங்களோட நிதியை அவங்களுக்கு எடுத்து சொல்லாமலேயே கம்பெனியை மூவ் ஆன் பண்ணது தான் பைஜூஸோட டவுன்ஃபால் அப்படிங்கிறாங்க. இதில் மெயின் காரணமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறது இதில் மெயின் காரணமாக இருந்திருக்கு. அதனாலேயே பைஜூஸ் அப்படிங்கிறது டவுன்ஃபாலாக இருந்திருக்கு இந்தியாவில். இப்போ இந்த எடுடெக் கம்பெனிஸ் ஃபுல்லாமே எப்படி ஒரு ஃபியூச்சரிட்டிக்கான ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி டாப் 3ல் இந்தியாவில் எடுடெக் ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அன்அகாடமி. இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போய் லாகின் பண்ணி உங்களோட டீச்சிங்கை, லெக்சரை நீங்கள் அதில் கொடுக்கலாம். அது ஒரு தனிப்பட்ட பிளாட்ஃபார்ம். அவங்க எந்த விதமான டீச்சர்ஸையும் ஹையர் பண்ணுறது கிடையாது, எந்த விதமான கோச்சஸையுமே அவங்க ஹையர் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் அ பிளாட்ஃபார்ம், ஜஸ்ட் அ இனோவேஷன், கிரியேட்டிவ் ஐடியா மூலமாக இந்த ஸ்டார்ட் அப் ரன் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்கிரேடு. இதில் அவங்க ஓன் டீச்சர்ஸை, கோச்சஸை ஹையர் பண்ணி எஜுகேஷன் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை கொடுக்குறாங்க, எஜுகேஷன் நாலேஜை கொடுக்குறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வேதாந்து. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இதில் தமிழ்நாட்டிலே இது இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது.
இந்தியாவிலுமே நல்லா வளர்ச்சி கொடுக்குது. இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஜேஇக்கும் நீட்டுக்குமே இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேருந்து அவங்களோட கருத்தை எடுத்து வைக்காங்க. இப்போது ஒரு எடுடெக் ஸ்டார்ட் அப் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை க்ரியேட்டிவிட்டியாக நாலேஜை கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த எடுடெக் பிளாட்ஃபார்மில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக அவங்களோட பர்சனலைஸ்டு நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடாப்டிவ் லேர்னிங் சிஸ்டம். இது ஸ்டூடெண்ட்டோட வீக்னஸையும் ஸ்ட்ரென்த்தையும் அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நெக்ஸ்ட்டு அவங்களோட படிப்பை எடுத்துகிட்டு போகலாம், லேர்னிங்ஸை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத ஏஐ மூலமாக அவங்களுக்கு ஒரு டேட்டாவாக கொடுக்குறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு லேர்னிங் பாத் அப்படிங்கிறது கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த மாதிரியான நாலேஜை கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கிது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் டுட்டோரிங் சிஸ்டம். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டவுட் வருதுன்னா அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்து அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்டை கூட ஈஸியாக ஆக்குறது தான் இந்த செகண்ட் சிஸ்டமாக இருக்குது. இதுதான் இந்த எடுடெக் பிளாட்ஃபார்மோட ஏஐயோட ஃபியூச்சரிட்டிக்கான சிஸ்டமாக இருந்துட்டு வருது. இந்த இரண்டுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வருது. இந்த எடுடெக் பிளாட்ஃபார்மில் அவங்களோட லேர்னிங்கை சிம்பிளாக ஆக்குறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வெர்னாகுலர்லி இந்த எடுடெக் ஸ்டார்ட் அப் எப்படி க்ரோத்தை சந்திச்சிருக்கிற அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச். 650 மில்லியன் பீப்புள் அவங்களோட ஓன் லாங்குவேஜில் எஜுகேஷனை கற்றுக்கிறது ப்ரிஃபரபுளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே முக்கியமாகவே ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா லேர்னிங் அவுட்கம்ஸ். அவங்க நேட்டிவ் லாங்குவேஜில் அவங்களோட எஜுகேஷனை கற்றுக்கிடும் போகும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்குது, என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது, கான்செப்ட் வைஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க இந்த எடுடெக் பிளாட்ஃபார்மில் இந்த ஃபியூச்சர் இருக்கிறதுனால. தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 380 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எடுடெக்கில் பிளாட்ஃபார்மில் படிக்கிறவங்க இதை அடுத்த ஆண்டு 500 மில்லியனாக மாற்றணும் அப்படிங்கிறத இந்த வெர்னாகுலர் க்ரோத்தில் இந்தியாவிலேருந்து முன்வைக்கிறாங்க. எஜுகேஷனுக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் உள்ள கேப்பை இந்த எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் ஃபில் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இது கண்டிப்பாக ஃபில் பண்ண தான் செய்யும். நீங்கள் ஒரு ஸ்கூல் முடிக்கிறீங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு நீட் படிக்கணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு எடுடெக் ஸ்டார்ட் அப் வச்சுருக்கவங்க கிட்ட போய் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், இல்லைனா ஒரு பிளாட்ஃபார்மில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் ஈவன் தோ யூடியூப்பை பார்த்து கிளியர் பண்ணுறவங்களே நிறைய பேர் நம்ம பார்க்க தான் செய்தோம். அதுவே நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியான மெர்ஜ் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், மெட்டா ஆட், கூகுள் ஆடு, ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் எப்படி பண்ணணும் அப்படி எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் என்கேஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்கில்டாக இருப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க, ஒரு அன்ஸ்கில்டாக தான் வெளியே வருவீங்க. வந்து ஒரு எடுடெக் ஸ்டார்ட் அப்பில் உங்களோட லேர்னிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக மேஜராகவே இந்தியாவில் நடந்துக்கிட்டு தான் வருது. கண்டிப்பாக இந்த எடுடெக் ஸ்டார்ட் இந்த இந்தியாவில் இது வந்து ஒரு பிரேக் த்ரூவாக தான் இருந்துட்டு வருது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துட்டு வருது. இப்போது நீங்கள் ஒரு எடுடெக் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீல்டில் ஒரு நாலேஜை வச்சுருக்கணும். இப்போது ஃபிசிக்ஸ் வாலா இந்தியாவில் மோஸ்ட் ஃபேமஸ். அவங்க ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது எதில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூடியூப்பில் தான் அவங்க லேர்னிங்கை சொல்லி கொடுக்குறதே ஸ்டார்ட் பண்ணாங்க லெக்சர்ஸ் மூலமாக. இப்போ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு எடுடெக் பிளாட்ஃபார்ம் வச்சு டீச்சர்ஸ், கோச்சஸ் எல்லாம் அவங்க ஹையர் பண்ணி எல்லா விதமான சப்ஜெக்ட்டுக்குமே அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட முறையில் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்கில்டாக இருந்து யூடியூப் மூலமாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு எடுடெக்காக பிளாட்ஃபார்மை உருவாக்குறதுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். இன்னொன்று, நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு கோர்ஸை கொடுத்து வந்தீங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களோட எடுடெக் ஸ்டார்ட் அப்பை நீங்கள் பில்ட் பண்ணலாம், டெக் பிளாட்ஃபார்மை உருவாக்கலாம். நீங்கள் ஃபண்ட் ரைசிங் மூலமாக பில்ட் பண்ண போகிறீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டரை அப்ரோச் பண்ணலாம், விசி ஃபண்டிங்கை அப்ரோச் பண்ணலாம். ஆனால் ஏஞ்சல் இன்வெஸ்டரும் விசி ஃபண்டுமே இந்த எடுடெக் ஸ்டார்ட் அப்புக்கு இந்தியாவில் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இந்தியாவில் யங்ஸ்டர் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகம்.
வரப்போகிற காலகட்டத்திலையும் இதோட மார்க்கெட் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத குளோபல் மார்க்கெட்டே கணிச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் அதிகம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு எடுடெக் ஸ்டார்ட் அப்பை ஈஸியாக ஸ்க்ராட்ச்லேருந்தே உருவாக்கலாம். ஆனால் உங்களோட கம்பெனியை நீங்கள் உருவாக்கும் போது நேர்மையாகவும் நன்மையான வகையிலையும் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களோட எஜுகேஷனை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். பைஜூஸ் மாதிரி பணத்து மேலே ஆசைப்பட்டு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி என்றைக்குமே பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஸ்கூலிங் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு ஒரு உமன் அப்படிங்கிறவங்க டியூஷன் சென்டரை வச்சு நடத்தக்கூடியதை நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். அதுவுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல விதத்தில் உதவியாக தான் இருக்கும், சிறுவர்களுக்கும் உதவியாக தான் இருக்கும். அதே போன்றும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் எந்த விதத்துலேயுமே பணத்து மீது இந்த இடத்துல ஆசைப்பட்டுறாதீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அது எஜுகேஷன் அப்படிங்கிறது சம்பாத்தியம் கிடையாது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் சம்பாத்தியம் அப்படிங்கிறது கிடையாது. சம்பாதிக்கிறதுக்கு நிறையா வழிகள் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் கரெக்டான பாத்தை சூஸ் பண்ணி உங்களோட ட்ரீம் ஸ்டார்ட் அப்பை உருவாக்க. வாரியர்ஸ், இந்த எடுடெக் ஸ்டார்ட் அப் எப்படி ரன் ஆகுது, எந்த மாதிரி மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது இருக்குது, நீங்கள் எப்படி ஒரு ஸ்டார்ட் அப்பை உருவாக்க போகிறீங்க, பைஜூஸோட டவுன்ஃபால் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான ஃப்யூச்சரில் நிறைய வீடியோவை பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வர காலகட்டத்தில் இதே மாதிரியான நிறைய ஸ்டார்ட் அப் சம்மந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை பார்ப்போம். ஸ்டார்ட் அப் சம்மந்தமான நாலேஜை கெயின் பண்ணணும் அப்படின்னாலும், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளோட பேஜை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. See you in the next video.